அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா டேன்ஜென்ட் விதினா என்னென்னு பார்த்தோம். அந்த டேன்ஜென்ட் விதியோட விளக்கம்லாம் என்னங்கிறத பார்த்தோம். வளையத்தினுடைய மின்னோட்டத்தினுடைய காந்தப்புலம் என்னன்னு பார்த்தோம். போர் மேக்னட்ரனுங்கிறதுனா என்னென்னு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பியர் சுற்று விதி. ஆம்பியரின் சுற்று விதினா என்ன, அதனுடைய வரையறை என்ன, அதை வச்சு எப்படி நம்ம நீண்ட வரிச்சுருளுக்கு நீண்ட கடத்திக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகள் உள்ள ஒரு கணக்கில் புள்ளி அமைப்பு ஒன்றில் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்கு இந்த ஆம்பியர் சுற்று விதியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை கூட கேட்கலாம், ஒன்றும் இல்லை, சமச்சீர் தன்மை இருக்கணும். அங்கே சமச்சீர் தன்மை கொண்ட மின்னோட்ட அமைப்புகளில் பயன்படுத்தக்கூடிய விதி என்னன்னா ஆம்பியர் சுற்று விதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பியர் சுற்று விதியோட வரையறை என்ன. ஆம்பியர் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஒரு மூடிய வளையத்தின் மீதுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையிட்ட மதிப்பு லைன் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். கோட்டு வழி தொகையிட்ட மதிப்பு வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா அவ்வளையத்தினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் μ0 மடங்கிற்கு சமம் அப்படின்னு. அப்போ க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் b டாட் dl μ0 I மூடப்பட்ட அது க்ளோஸ்டு நிகர மின்னோட்டத்துக்கு சமம் அப்படிங்கிறத இந்த விதியில் சொல்கிறாங்க. இப்போ அந்த I மூடப்பட்ட அப்படிங்கிறது மூடப்பட்ட வளையத்தினுடைய ஆற்றல் கூட நிகர மின்னோட்டத்தை தான் குறிக்குது I மூடப்பட்ட அப்படிங்கிறது. இப்போ இதில் அந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படிங்கிறது வந்து கோட்டு வழி தொகையிட்டு மூடப்பட்ட கோட்டு வளையத்துடைய அப்படிங்கிறத குறிக்குது. கோட்டு வழி தொகையீடு அப்படிங்கிறது என்னன்னா வெறும் இன்டெக்ரல் மட்டும்னா அது வந்து ஒரு கோடு அல்லது வளையத்தின் மீது தொகையிட்ட கணக்கிடுறதுக்கு குறிக்கிறாங்க. அதுவே வந்து அதில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டால் மூடப்பட்ட வளைவு அல்லது அது மீது செல்வடைய தொகையிட்ட குறிக்கூடியது அந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம குறிக்கும். இப்போ இதுதான் நம்ம விதியில் சொல்கிறோம். ஆம்பியர் சுற்று விதி என்னன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் b டாட் dl μ0 I. இதை வந்து விதி. இதை பயன்படுத்தி எப்படி செய்ய போகிறோம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் காந்தப்புலம். ஆம்பியர் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் காந்தப்புலம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் பயோசாட் லாவிலையும் நம்ம பார்த்தோம். முடிவிலா ஈரிலா கடத்தியில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிடுக அப்படின்னு. அப்போ அங்கே வந்து பயோசாட் விதினா பயோசாட் விதியை பயன்படுத்தி தான் அங்கே செய்யணும். இது வந்து என்ன ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தணும். அப்போ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க, பயோசாட் விதி பயன்படுத்துகிறாங்களா இல்லை ஆம்பியர் சுற்று விதியா இல்லை ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நம்ம எதுனாலும் எழுதலாம், பயோசாட்லாவோ இல்லை ஆம்பியரோ. அப்போ கொஸ்டின் நம்ம எடுத்தோன்னே நம்ம மின்னோட்ட பாய்க்கு ஈரிலா நீண்ட கடத்தி அப்படின்னோன்னா எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, ஆம்பியர் சுற்று விதியா இல்லை பயோசாட்லாவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கொஸ்டின் வந்து அட்டணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பியர் விதியை பயன்படுத்தி மின்னோட்ட பாய்க்கு முடிவிலா நீளம் கொண்ட கடத்தியில் ஏற்படும் கம்பியில் ஏற்படும் காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறது. இப்போ முடிவிலா நீளம் கொண்ட மின்னோட்ட பாய்க்குள்ள ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்னன்னா காந்தப்புல கொடுகளின் திசை வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது வந்து எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியும்னா கம்பி வந்து ஒரு உருளை வடிவத்தில் அதோட அச்சினை பொறுத்து சமச்சீராக இருக்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த 6 கடத்தினோட மையத்திலேருந்து 6 தொலைவிலிருந்து அந்த ஆம்பியர் சுற்று வளையத்தை நம்மளால் உருவாக்கிக்கலாம். அப்போ அங்கே வந்து நம்ம ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்துகிறோம்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் b டாட் dl μ0 I அப்படின்னு. ஆம்பியர் dl அப்படிங்கிறதுனா ஆம்பியர் வளைய வழியே செல்லும் வரிக்கூறு தான் இந்த dl அப்படிங்கிறது. காந்தப்புல வெற்றுக்கும் வரிக்கூறுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து சுழின்னு வச்சுக்கோம். சுழின்னு எடுத்துக்கலாம் bdl μ0 I அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இங்கே ஐங்கிறது என்ன, ஆம்பியர் வளையத்தால் சுழப்பட்ட மின்னோட்டத்தை குறிக்கக்கூடியது அந்த ஐங்கிறது. சமச்சீர் விளைவாக ஆம்பியரின் வளையம் முழுவதும் காந்தப்புலத்தின் எண்மதிப்பு வந்து மாறாமல். அப்போ காந்தப்புலம் ஃபுல்லாக மாறாமல் இருக்குன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்ன செய்வோம், வெளியில் எடுத்துருவோம். கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம்னா எப்படி எழுதலாம், b வந்து இப்போ வெளியில் வந்துச்சுன்னா b எடுத்துட்டோம், க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் dl μ0 I அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ ஆம்பியர் வளையத்தின் சுற்றளவு வந்து 2πr இருந்துச்சோம்னா அதுலேருந்து என்ன ஆகுனா f0லேருந்து 2πr ஒரு லிமிட் b dl μ0 I அப்படி.
இப்போ இந்த இன்டெகிரலில் டிஎல்ல பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ டிஎல்ல வந்து இன்டெகிரேஷன் பண்ணும். டிஎல்ல இன்டெகிரேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்? எல்லுன்னு கிடைக்கும். இப்போ என்ன ஃபார்முலா? டிஎக்ஸை பண்ணோம்னா இன்டெகிரேஷன் பண்ணோம்னா எக்ஸுன்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து என்னென்னா எல், அந்த எல்லுங்கிறது என்னது? அந்த சுற்றளவு. இப்போ 2πr அப்படிங்க, அதுதான் வந்து இங்கே 2πrன்னு போட்டிருக்காங்க. எப்படி 2πr வந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டு கூட டிஎல்ல நம்ம இன்டெகிரேஷன் பண்ணோம்னா எல்லுன்னு கிடைக்கும். எல்லுங்கிறது லிமிட் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2πr அப்படிங்க. அப்போ b டாட் dl ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. அதுலேருந்து நம்ம b கண்டுபிடிக்கிறோம். மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr. இப்போ காந்தப்புலம் என்னங்கிறது கிடச்சிருது. வெக்டர் வடிவத்தில் எழுதணும்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr n கேப். அது யூனிட் வெக்டர் எழுதிடும். வெக்டர் வடிவத்தில் எழுதிடும். n கேப்புங்கிறது என்னது? தொடுகோட்டின் வழியே ஆம்பியர் வளையத்துன்னு சொல்லிவிட ஓரளவு வெக்டர் தான் மியூ கேப். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு கணக்கு செய்யணும். 1 ஆம்பியர் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். 1 ஆம்பியர் மின்னோட்ட பாயும் நீண்ட நேரான கம்பியிலிருந்து 1 மீட்டர் தொலைவில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண்மதிப்பை கணக்கிடுக. இது வந்து புவி காந்தப்புலத்தோட ஒப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஐ வந்து 1 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். நீண்ட கடத்திக்கு வந்து காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா என்னங்கிறது தெரியும். அப்போ பி ஈக்குவல் மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr. மியூ நாட் அப்படிங்கிறது என்னது? 4π × 10⁻⁻⁷. ஐ வந்து 1, 2π × 1. அப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும். 2 × 10⁻⁷ டெஸ்லான்னு. ஆனால் புவிக்காந்த புலத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10⁻⁵ டெஸ்லான்னு. -5 டெஸ்லான்னு. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நேர்கடத்தி புவியை விட 100 மடங்கு குறைவானது. 10⁻⁻7 இருக்கு. அவங்க 10⁻⁻5 தான் இந்த இதில் இருக்குது, புவிக்காந்த புலத்துக்கு இருக்குது. அப்போ 100 மடங்கு வந்து குறைவு. ஏன்னா மைனஸ் இருக்கணும், குறைவு அதிகம் போட்டுருக்கூடாது. 7ங்கிறதுனால நம்ம அதிகம் போட்டுருவோம். அடிப்படை கூட குறைவு அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம கம்பி தான் நீண்டான கம்பின்னு படிச்சுட்டு வந்துடும். இப்போ என்னென்னா புதுசாக வரிச்சுருள் அப்படிங்கிறது. இப்போ வரிச்சுருள்னா என்ன அப்படிங்கிறது. வரிச்சுருள் அப்படிங்கிறது என்னென்னா சுருள் வடிவில் நெருக்கமாக சுற்றப்பட்ட நீண்ட கம்பியை தான் என்னச்சோ வரிச்சுருள் அப்படி. அது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க உனக்கு. அதாவது எப்படி இருக்கும் வரிச்சுருள் அப்படிங்கிறது அந்த பாருங்கள், அந்த படத்தில் இருக்குது பாருங்கள். அதாவது நல்ல நெருக்கமாக சுற்றி இருப்பாங்க. கம்பி சுருளை வந்து சுருள் வடிவில் சுற்றி இருப்பாங்க. அதான் வந்து வரிச்சுருள் அப்படிங்கிறது. வரிச்சீரில் மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலம் உருவாகும். அப்போ வரிச்சீரின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலம் உருவாகுது. வரிச்சுருள் மொத்த காந்தப்புலம் அதன் ஒவ்வொரு சுற்றுகளின் காந்தப்புலத்துக்கும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துவதால் ஏற்படக்கூடிய காந்தப்புலமாக இருக்கும். வரிச்சுருள் உள்ளே வந்து காந்தப்புலம் என்னன்னா கிட்டத்தட்ட சீராக ஒரே மாதிரி இருக்கும். வரிச்சுருளுடைய அச்சுக்கு இணையாக காணப்படும். ஆனால் எப்படி இருக்கும், வரிச்சுருளுக்கு வெளியே வந்து எப்படி இருக்கும்னா காந்தப்புலத்துக்கு புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியது. வெளியில் வந்து காந்தப்புலம் வந்து புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். வரிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டின் திசையை பொறுத்து வரிச்சுருளின் ஒரு முனை அதில் மின்னோட்டம் எந்த திசையில் பாயுதோ அதை பொறுத்து ஒரு முனை வடமுனையாக இருந்துச்சுன்னா இன்னொரு முறை தென்முனையாக அது காந்தம் போல் செயல்படக்கூடியதாக. ஒரு மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளை வலது கையினால் பற்றி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா விரல்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு வலது மின்னோட்டம் பாயும் திசையில் சுற்றினா நீட்டப்பட்ட அந்த பெருவரல் எதை குறிக்குது அப்படின்னா மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளால் ஏற்பட்ட காந்தப்புலத்தின் திசையை காட்டும். இது வந்து படத்தை கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் புக்கில் அதனுடைய பாருங்கள். ஃபுல்லாக அதை சுற்றி பிடிச்சுன்னா மின்னோட்டத்தின் திசையை குறிச்சுன்னா அந்த நீட்டப்பட்ட இது வந்து அந்த காந்தப்புலத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். வரிச்சுருள் ஏற்படும் காந்தப்புலம் சட்டகாந்தத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை போட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கும். சட்டகாந்தத்தில் எந்த மாதிரி காந்தப்புலம் இருக்கும் அதே மாதிரி தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வரிச்சுருள் மிக நீண்ட நீளம் உடையதாக கருது நீண்டதாக இருக்கும். இதன் பொருள் வரிச்சுருள் நீளம் வந்து அதன் விட்டத்தை விட மிக பெரிதாகும். விட்டம் எவ்வளோ இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் அதோடைய நீளம். இது வந்து வரிச்சுருள் சுற்றுகள் எப்போ வட்ட வடிவில் தான் இருக்க வேண்டும் இல்லை, எல்லா வடிவத்திலும் இருக்கும். எளிமையாக இருக்கிறதுக்கு நம்ம எதோ வட்ட வடிவம் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கனால நம்ம வட்ட வடிவத்தை எடுத்துக்கணும். நிறைய ஷேப்பில் வந்து அது வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம். மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அது படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல் நீளமும் எண் சுற்றுக்களும் கொண்ட நீண்ட வரிச்சுருள் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த வரிச்சுருளோட நீளத்தோடு ஒப்பிடும்போது அதன் விட்டம் வந்து மிகவும் சிறியதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம்.
வரிச்சுருள் வந்து மிக நெருக்கமாக சுற்றுற மாதிரி எடுத்துக்கும். இப்போ வரிச்சுருளின் உள்ளே ஏதேனும் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியர் சுற்று விதியை நம்ம பயன்படுத்தும். ஒரு புள்ளியில் ஆம்பியர் சுற்று இதில் வந்து ஒரு சிறிய பகுதி அந்த ஏபிசிடிங்கிற ஒரு சிறிய பகுதி செவ்வக வடிவத்தை சுற்று எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து என்னன்னா ஆம்பியர் சுற்று விதியிலிருந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் P dot dl equal to mu naught I மூடப்பட்ட I க்ளோஸ்டாக ஆம்பியர் சுற்று விதி வந்து எழுதிடும். அப்போ மியூ நாட் இன்ட்டு ஆம்பியர் அந்த ஐங்கிறது என்னென்னா ஆம்பியர் சுற்றால் மூடப்பட்ட மொத்த மின்னோட்டம் அப்படி. இதில் வந்து என்னன்னா சாம்பாடு இடதுகை அங்கிட்டு நம்ம இடதுகையில் என்ன பக்கம் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது பி டாட் டிஎல். இந்த பி டாட் டிஎல் வந்து இந்த செவ்வகத்துக்கு வந்து நமக்கு அப்போ செவ்வகத்தில் ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு பகுதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து A to B கண்டுபிடிக்கணும் இன்டெகிரேஷன் கொடுத்துட்டு B to C கண்டுபிடிக்கணும். அடுத்து C to D கண்டுபிடிக்கணும். D to A வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பகுதியாக நம்ம அந்த இன்டெகிரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தமாக டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு பகுதியில் அதாவது இதில் வந்து A to Bயில் எப்படி இருக்கும், B to Cயில் இருக்கும், C to Dயில் எப்படி இருக்குது, D to Aயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா BC மற்றும் DA பக்கங்கள் நீலக்கூறுகள் வந்து வரிச்சுருள் அச்சுக்கு வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வரிச்சுரு இதுலேயே இருக்கிற மாதிரி BCயும் DA அப்படிங்கிறது. அப்போ அங்கே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா காந்தப்புலத்துக்கு செங்குத்தாகவும் இருக்குது. அப்போ செங்குத்தாக இருக்குது அப்படின்னா இங்கே டாட் ப்ராடக்ட்னால என்ன காஸ் தீட்டான்னு செங்குத்தாக இருக்குன்னா காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி மதிப்பு என்ன 0. அப்போ அந்த டேர்ம் என்ன ஆகும் B டாட் டிஎல் வந்து 0 ஆகிடும். அடுத்து கவனிங்க வரிச்சுருள் வெளியேயும் காந்தப்புலம் சுழி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வரிச்சுருள் வெளியில் வந்து காந்தப்புலம் வந்து சுழியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் தொகையீடு. அப்போ வந்து B டாட் டிஎல்கள் 0. அப்போ AB வழியாக உள்ள பாதையின் தொகையீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா AB வழியாக B டாட் டிஎல் ஈக்குவல் டு டிஎல் காஸ் 0 வரும். காஸ் 0 மதிப்பு என்ன 1. அப்போ B கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம்னா A to B DL அப்படின்னு. அப்போ AB நீளம் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோட் நீளம் AB எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வரிச்சுருள் மொத்த நீளம்னு எடுத்துக்கிட்டோன்னா DL பண்ணோம்னா எல்லுன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா தொகையிடல் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா A to Bயில் வந்து நம்மளுக்கு BL அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து என்ன ஆகும்னா அடுத்து நம்ம என்ன N சுற்றுக்கள் வரிச்சுருள் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னா அப்போ N × I N சுற்றுக்கள் வழியாக பாயக்கூடியது அப்படிங்கிறத N × I அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த N × I அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா இதில் வந்து ஓரலகு நீளத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா N/L வந்து ஸ்மால் n ஓரலகு நீளத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கை. அப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி எழுதணும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் A to B B டாட் டிஎல் ஈக்குவல் டு BL. இந்த BL வந்து எதுக்கு இருக்குது NI. அப்போ இந்த Bங்கிறது காந்தப்புலம் B ஈக்குவல் டு mu naught NI டிவைடட் பை Lன்னு எழுதுறேன். இந்த N/Lங்கிறது என்ன ஓரலகின் ஓரலகு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கை. அப்போ வந்து அது N/Lக்கு வந்து ஸ்மால் n போடணும். அப்போ B ஈக்குவல் டு mu naught ஸ்மால் n I அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ வரிச்சுருள் வந்து N வந்து ஒரு மாறிலியாக இருப்பீங்க. mu naughtங்கிற மதிப்பும் ஒரு மாறிலி. ஒரு நிலையான மின்னோட்டத்திற்கு வரிச்சுருள் உள்ளே ஏற்படும் காந்தப்புலமும் மாறிலியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மின்னோட்டம் நீண்ட வரிச்சுருள் ஏற்படும் காந்தப்புலம் அப்படிங்கிறதுனா B ஈக்குவல் டு mu naught NI அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். வரிச்சுருளின் உள்ளே ஏற்படும் காந்தப்புலத்தை பின்வரும் நேர்களை காண்க அப்படின்னு இருக்காங்க. சுற்றுக்கள் எண்ணிக்கையை மாற்றாமல் நீளம் மட்டும் 2 மடங்கு ஆகும்போது எண்ணிக்கை அப்படியே வச்சுருக்கோம். நீளத்தை வந்து 2 மடங்கான என்ன நடக்கும் சுற்றுகள் எண்ணிக்கை மற்றும் வரிச்சுருள் நீளம் இரண்டையும் 2 மடங்காக்கும்போது ரெண்டையுமே டபுள் ஆகும் எண்ணிக்கையும் வரிச்சுருள் நீளத்தையும். அடுத்து என்னன்னா வரிச்சுருள் நீளத்தை மாற்றாமல் சுற்றுகளின் எண்ணிக்கையை மட்டும் 2 மடங்காக்கும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த முடிவிலிருந்து ஒப்பிடுக அப்படின்னு. இப்போ வரிச்சுருள் உள்ளே ஏற்படும் காந்தப்புலத்துக்குரிய ஃபார்முலா என்ன
பி எல்என், அதை எல் என் சுற்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மியூ நாட் என்ஐ டிவைடட் பை எல்லுங்கிறது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க, சுற்றுக்களுடைய எண்ணிக்கை மாறாமல். அப்போ எண் வந்து அதே தான், என்னாக தான் இருக்குது. நீளம் மட்டும் இருமடங்கு ஆகும்போது அப்படி நீளம் வந்து என்ன ஆகுது, டூ ஆகிடுது. அப்போ 2L ஆகிடும், 2 மடங்கு அப்படிங்க. அப்போ இருக்கும்போது காந்தப்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2L இருக்கும்போது மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 2L. அப்போ அந்த 1/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1/2 எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், மியூ நாட் என்ஐ டிவைட் பை எல். இது வந்து என்னது, பிஎல்என். ஃபஸ்ட்டு எல் என்னன்னு இருக்கும்போது என்ன கிடச்சதோ அதுதான். அப்போ 1/2 பிஎல்என் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ சுற்றுகளை எண்ணிக்கை மற்றும் வரிசொல்லை ரெண்டையும் 2 மடங்காகும். எல்லை என்ன பண்ணுறோம், 2L ஆகும். என்ஐ என்னன்னா 2N ஆகும். அப்போ பி 2L 2N இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது என்னன்னா 2NI டிவைட் பை 2L. இந்த 2 கேன்சல் ஆயிருமா, மிச்சது என்ன இருக்குது, அந்த மியூ நாட் என்ஐ அப்படி. இது வந்து எதுக்கு ஈக்குவல், பி எல்எனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவலாக இருக்குது. அடுத்து பாருங்கள், வரிச்சுருளின் நீளத்தை மாற்றாமல் சுட்டுக்களின் எண்ணிக்கை மட்டும் இருபடமாக்கும். எள்ளு வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லுன்னே இருக்குது, எண்ணு வந்து 2N இருக்குது, சுற்றுக்களின் இருமடங்கு. அப்போ காந்தப்புலம் என்னன்னு பார்த்தோம்னா மியூ நாட் 2NI டிவைட் பை எல். அப்போ 2BLN. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு எல்ல வந்து எண்ணு வந்து 2N இருந்துச்சுன்னா தான் அதிகமாக 2 × BL. இப்போ 2 மடங்கு ஆகுது. அடுத்து வந்து என்ன, ரெண்டுமே 2 மடங்கு ஆக்கும்போது அடுத்து வந்து BLN 1 டைமாக இருக்குது. அடுத்து வந்து எண்ணை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு எல்லை வந்து 2 மடங்கு ஆக்கும்போது 1/2 பாதியாக கிடைக்கும். அப்போ எது பெருசு, ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது BL2N, அதுக்கப்புறம் வந்து B2L2N, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் என்னென்னா சிறிய மதிப்பு உடையது B2L என்ன அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வட்ட வரிச்சொல். இப்போ வந்து வட்ட வரிச்சொல்னா என்ன அப்படிங்கிறது. இது வந்து வட்ட வரிச்சொல்னா என்ன, அதில் வந்து எப்படி இந்த காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வரிச்சொலோட 2 முனைகளும் ஒன்றோடு ஒன்று தொடு வகையில் வளைக்கப்பட்ட ஒரு வட்ட அமைப்பை தான் நான் வட்ட வரிச்சொல். இந்த 2 வந்து க்ளோஸ் பண்ணி, இது ஒரு மூடப்பட்ட வளையம் கொண்டு இருக்கும். அது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி வட்ட வரிச்சொல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னங்கன்னா, இதில் காந்தப்புலம் மாறாத எண்ணிக்கை பெற்றிருக்கும். அதே நேரத்தில் வட்ட வரிச்சொல் உள்பகுதியில் Pங்கிற அந்த புள்ளியில் வந்து நான் அந்த 2வது படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Pங்கிற புள்ளியில் மற்றும் வெளிப்பகுதி Q புள்ளியில் காந்தப்புலம் சுழியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். வட்ட வரிச்சொல்லின் திறந்தவெளி உட்புற பகுதி, திறந்தவெளி உட்புற பகுதியில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். P புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் PBA நாம் கணக்கிட R1 ஆரம்பிய ஆம்பியரின் சுற்று ஐயை வந்து 1 வந்து என்னன்னா புள்ளி Pயை சுற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். கணக்கீட்டை வந்து நம்ம எளிமையாக்குறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு எல் வந்து 2πr, ஃபஸ்ட்டு சுற்றுனால ஃபஸ்ட்டு இருக்குன்னா R1 போட்டுக்கிறோம், L1 R1ங்கிறோம். வளையம் 1க்கான ஆம்பியர் சுற்று விதி எப்படி எழுதலாம்னா, வளையம் 1 க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வளையம் 1 B.dl மியூ நாட் I அப்படின்னு. இங்கே வளையம் 1 எந்த வித மின்னோட்டத்தையும் சூழ்ந்து இல்லை அப்படிங்கிறதுனால என்னன்னா மின்னோட்டம் வந்து சுழியாயிடும். மின்னோட்டம் சுழியாயிடுச்சுன்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு மியூ நாட் I வந்து சுழியாயிடும். அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் B.dl = 0. புள்ளி Pயில் உள்ள காந்தப்புல சுழியானால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம். அப்போ எப்போ இந்த 0 ஆகும் அப்படின்னு பார்த்தா எல் வந்து 0 ஆக முடியாது. அப்போ B வந்து 0 ஆனால் இந்த டேர்ம் வந்து 0 ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, வட்ட வரிச்சொல் வெளிப்புறத்தில் உள்ள திறந்த வெளி பகுதியில் எப்படி இருக்குது காந்தப்புலம் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக. Q புள்ளியில் உள்ள காந்தப்புலம் BQன்னு வச்சுக்கிட்டோம்னா, அங்கே Q புள்ளியை சுற்றி R3 அந்த 3வது ரவுண்ட் பாருங்கள், அந்த R3 ஆரமுடைய ஆம்பியர் வளையம் வந்து 3வது வளையம் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே வந்து நீளத்தை அப்படின்னு எழுதுறோம்னா L3 = 2πr3 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே வந்து ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி எழுதும்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வளையம் 3க்கு வந்து B.dl = மியூ நாட் I அப்படின்னு எழுதுகிறோம். ஒவ்வொரு சுற்றில் வந்து தாளின் தளத்திற்கு விட்டு வெளியே வரும் மின்னோட்டம் வந்து தாளின் தளத்திற்கு உள்ளே செல்லும் மின்னோட்டத்திற்கு சமன் செய்யும். உள்ளே இருக்கிறது வெளியே இருக்க சமன் செய்யறதுனால என்ன செய்யும், I வந்து 0 ஆகும். I 0ன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன, அந்த டேர்ம் வந்து 0 ஆகும். அப்போ க்ளோஸ் இன்டெக்ரல் B.dl = 0. அப்போ எப்போ 0 ஆகும், எல் வந்து
ஜீரோவாக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஜீரோவாகணும்? காந்தப்புலம் தான் ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு. வட்ட வரிச்சுருள் உள்ளே வந்து என்ன உள்ளே வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எஸ் புள்ளியில் உள்ள காந்தப்புலம் பிஎஸ்ஐ கிடைக்கிற எஸ் புள்ளியை சுற்றி R2 ஆரம்பிய ஆம்பியர் வளையம் ரெண்டாவது வளையத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். வளையத்தோட நீளம் வந்து L2 வந்து 2πr2. இந்த ரெண்டாவது வளையத்துக்கு ஆம்பியர் சுற்றி வந்து க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் BSdl μ0I அப்படின்னு. வட்டவரிச்சுருள் வழியை பாயக்கூடிய மின்னோட்டத்தை ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கொண்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஐ அப்படிங்கிறது NA அப்படின்னு எழுதலாம். அப்போ பி டாட் இல்லாத இந்த டிஎஸ்ல வந்து தான் கிடைக்குது. பி டாட் டிஎல் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் BdL cos θ. அப்போ காஸ் 0ன்னு சொன்னால் காஸ் 1ன்னு. அப்போ வந்து இது இன்டெகிரேட் பண்ணோம்னா எல்லுங்கிறது அதோடைய சுற்றளவு. அப்போ என்ன கிடைக்கும்? BS 2πr2 அப்படி. அப்போ நம்ம விதியின்படி எப்படி எழுதலாம்னா P டாட் டிஎல் ஈக்குவல் டு μ0 NA அப்படின்னு. அப்போ பிஎஸ் அதாவது பிஎஸ்ங்கிற பகுதியில் காந்தப்புலம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா μ0 NA டிவைடட் பை 2πr2 அப்படி. ஓரளவு நிலத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே ஸ்மால் n அப்படிங்கிறது ஓரளவு நிலத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கை. n ஈக்குவல் டு n டிவைடட் பை L. Lங்கிறது என்னது? 2πr2 வந்து சுற்றளவு தான் L. அப்போ n ஈக்குவல் டு n டிவைட் பை 2πr2. அப்போ அந்த எஸ்ங்கிற புள்ளியில் காந்தப்புலம் வந்து பிஎஸ் ஈக்குவல் டு μ0 NI அப்படிங்க. அப்போ வந்து அந்த காந்தப்புலம் சுற்று வரிச்சுருள் உள்ளே இருக்கக்கூடிய காந்தப்புலம் வந்து μ0 NI அப்படின்னு. அப்போ இதுலேருந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆம்பியர் சுற்று விதினா அதோட வரையறை என்னென்னு பார்த்தோம். வரிச்சுருள்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து வரிச்சுருள் ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி நேரான கடத்தியில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து வட்ட வரிச்சுருள்னா என்னங்கிறத பார்த்தோம். அதை பயன்படுத்தி அதோட காந்தப்புலம் திறந்த வழியில் எப்படி இருக்கும், உட்புற பகுதியில் எப்படி இருக்கும், வெளிப்புற பகுதியில் எப்படி இருக்கும், வட்ட வரிச்சுருள் உள்ளே வந்து என்ன மாதிரி இருக்கும் காந்தப்புலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? லாரன்ஸ் விசை அப்படின்னு. அது வந்து அந்த விசை வந்து என்ன எப்படிங்கிறதான் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நன்றி.